சிவசிவா. சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 14 நூல். உமாபதி சிவாச்சாரியார் அருளிச் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து குறள் எண் 26. ஆணவம் மெய் உணர்வை தடுப்பது. பன்மொழிகள் என் உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளார் தந்தது. பன்மொழிகள் என் உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளார் தந்தது. தெளிவுரை. நமது அறியாமைக்கு என்ன காரணம் என்பதை பற்பல வார்த்தைகளால் பேசி என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. அறிய வேண்டுவனவற்றை நாம் அறிய முடியாமல் நிற்கும் மயக்க உணர்வு நமக்கு ஆணவமலத்தாலேயே ஏற்பட்டது. வேறு காரணம் ஏதும் இல்லை. நாம் அறிய வேண்டிய உண்மைகள் பதி, பசு, பாசம் என்னும் மூவகை பொருள்களின் இயல்பும் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்னும் 4 வகை ஒழுக்கங்களுமே ஆகும். இவற்றை அறிய ஒட்டாமல் நமது அறிவை தடை செய்வது ஆணவமலம் என்பது வலியுறுத்தப்பட்டது. பன்மொழிகள் என் உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளார் தந்தது. சிவசிவா. சிவசிவா. சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 14 நூல். உமாபதி சிவாச்சாரியார் அருளிச் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து குறள் எண் 27. ஆணவம் ஆன்மாவின் குணம் அன்று. இருள் என்றேல் துன்பு ஏன் உயிர் இயல்பேல் போக்கும் பொருள் உண்டேல் ஒன்றாகப் போம். இருள் என்றேல் துன்பு ஏன் உயிர் இயல்பேல் போக்கும் பொருள் உண்டேல் ஒன்றாகப் போம். தெளிவுரை. ஆணவம் என்ற பொருள் இல்லையானால் ஆன்மாவுக்கு பிறவித் துன்பம் ஏன் ஏற்படப் போகிறது? ஆணவமலமே அனைத்து துன்பங்களுக்கும் காரணமாகும். இந்த ஆணவம் ஆன்மாவின் குணம் அன்று. அதாவது ஆன்மாவுக்கு குணமாக இருக்குமானால் முத்தியின் போது சிவஞானமானது ஆணவமல காரியங்களை ஆன்மாவிடமிருந்து போக்கும்போது குணம் கெடுவதோடு குணத்தை உடைய பொருளாகிய ஆன்மாவும் கெட்டுப்போகும், முத்தியும் பயனற்று போகும். எனவே ஆன்மாவுக்கு குணம் இல்லை என்பதை தெரிந்து கொள்க. இருள் என்றேல் துன்புகேன் உயிர் இயல்பேல் போக்கும் பொருள் உண்டேல் ஒன்றாகப் போம். சிவசிவா. சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 14 நூல். உமாபதி சிவாச்சாரியார் அருளிச் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து குறள் எண் 28. ஆணவம் அனாதியே உள்ளது. ஆசு ஆதிமேல் அனைவகாரணம் என் முத்திநிலை பேசாது அகவும் பிணி. ஆசு ஆதிகேல் அனைவகாரணம் என் முத்திநிலை பேசாத அகவும் பிணி. தெளிவுரை. ஆணவமலம் ஆன்மாவை இடையிட்டுச் சேர்ந்ததாயின் அவ்வாறு அஃது இடையில் ஆன்மாவை சேர்வதற்கு என்ன காரணம் என்று சொல்ல வேண்டும். மேலும் இடையில் ஆணவம் ஆன்மாவை சேர்ந்திருக்குமானால் ஆன்மா சுத்தமாக இருக்கும் முத்தி நிலையிலும் ஒரு காரணமும் இல்லாமல் முன்பு இடையில் சேர்ந்தது போன்று ஆணவமலம் ஆன்மாவை திரும்பவும் பிடிக்கக்கூடும். எனவே ஆணவமலம் ஆன்மாவை அனாதியே பீடித்துள்ளது. அதாவது உயிருக்கு முதல் பிறப்பு நிகழ்வதற்கு முன்பே ஆணவம் ஆன்மாவின் அறிவினை செயல்களை மறைத்து நிற்கிறது என்பது தெளிவாகும். ஆசு ஆதியேல் அனைவகாரணம் என் முத்திநிலை பேசாத அகவும் பிணி. சிவசிவா. சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 14 நூல். உமாபதி சிவாச்சாரியார் அருளிச் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து குறள் எண் 29. ஆணவத்தை கெடுக்கும் ஒரு கருவி மாயை. ஒன்று மிகினும் ஒளிகவராதேல் உள்ளம் என்றும் அகலாது இருள். ஒன்று மிகினும் ஒளிகவராதேல் உள்ளம் என்றும் அகலாது இருள். தெளிவுரை. மாயையினால் உண்டாகிய உடம்பு முதலியவைகள் கிடைத்த காலத்திலும் ஆன்மா அறிவை பெற்றுக்கொள்ள மாட்டாது போனால்
ஆணவமலச் சேட்டையிலிருந்து அது ஒருபோதும் விடுபடப் போவதில்லை. ஆணவமல மறப்பினால் உயிருக்கு ஏற்பட்ட அறியாமையை போக்கும் பொருட்டே இறைவன் உயிருக்கு பிறவி வாய்ப்பை தந்துள்ளான். மாயா காரியங்களால் உயிருக்கு வழங்கப்பட்ட இந்த உடம்பில் இருந்து கொண்டே உயிர் ஆணவமலப் பிடியிலிருந்து விடுபட முயல வேண்டும். ஆணவம் இருள், அவ்விருளை போக்க ஒளிப்பொருள் மாயை. ஒன்று மிகினும் ஒளிகவராதேள் உள்ளம் என்றும் அகலாது இருள். சிவசிவா. சைவ சித்தாந்த சத்திரங்கள் 14 நூல் உமாபதி சிவாச்சாரியார் அருளிச் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து குறள் எண் 30. மாயா கண்மங்களின் இயல்பு. விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை வடிவாதி கண்மத்து வந்து. விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை வடிவாதி கண்மத்து வந்து. தெளிவுரை. மாயையினால் ஆகிய தனு கரண புவன போகங்கள் ஆன்மாக்களுடைய புண்ணிய பாவங்களுக்கு தக்கவைகளாக தோன்றுகின்றன. அவ்வாறு தோன்றி சிவஞானமாகிய பேரொளியை ஆன்மா பெறும் முத்திநிலை வரையும் ஆணவ இருளை ஒருவாறு நீக்கக்கூடிய அறிவை கொடுக்கும் கருவிகளாக அவை நிற்கின்றன. விடியும் வரை இருளை ஒருவாறாக நீக்கக்கூடிய ஒரு விளக்கு போல மாயா காரியங்கள் உலகுக்கு உதவுகின்றன. விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை வடிவாதி கண்மத்து வந்து.